ஆசீர்வாதமான ஒரு வாழ்வை உனக்கு தருவதற்கு ஆண்டவர் எப்போதும் இரக்கத்தோடு காத்திருக்கிறார். நீ மகிழ்ந்திருக்க வேண்டும். கடவுள் தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதையே விரும்புகிறார். ஆனால் வாழ்க்கை பயணத்தில் ஏதோ ஒரு இடத்தில் ஆண்டவருடைய சரியான பாதையிலிருந்து, ஆண்டவர் உனக்கு தந்த வளமான பாதையிலிருந்து நீ விலகி நடந்திருக்கலாம். ஏதோ ஒரு தருணத்தில் ஆண்டவருடைய கரங்களை உதறிவிட்டு நீ சென்றிருக்கலாம். இன்று உனக்கு மீட்பு உண்டு. சகோதரா, சகோதரி, ஆண்டவர் இன்று உன்னை மீட்க விரும்புகிறார். இப்பொழுது உன்னுடைய வாழ்வை மாற்ற நீ விரும்பினால், நீ எங்கு தடம் மாறினாயோ அந்த இடத்தை நினைவு கூர்ந்துகொள். எங்கு தவறு செய்தாயோ அதை நினைவுகூர். அங்கிருந்து ஆண்டவர் உன்னை மன்னிக்க விரும்புகிறார். மீண்டும் தன் கூட்டத்தோடு உன்னை சேர்த்து கொள்ள விரும்புகிறார். உன்னுடைய மனக்கண்களின் முன் ஆண்டவருடைய பாதையில் நீ நடப்பதாக கற்பனை செய்து கொள். உன்னுடைய பாதையை சரி செய்து கொள். சரியான பாதையில் நீ வந்துவிட்டதாக இப்போதே நினைத்துக்கொள். பாவங்களை விட்டுவிடு. எந்த இடத்தில் தவறினாயோ, எந்த பாவத்தில் நீ விழுந்து பாவ சகதியில் மீண்டும் மீண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, எங்கிருந்து எழுந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறாயோ, அதிலிருந்து எழும்புவதற்கு ஆண்டவர் இன்று உனக்கு பலம் தருவதற்கு ஆவலாயிருக்கிறார். அவருடைய கரங்களை தந்து பாவ படுகொலியிலிருந்து உன்னை தூக்கி மகிழ்ச்சியை தருவதற்கு ஆவலாயிருக்கிறார். உன்னுடைய பாவமாகிய சிற்றின்பத்தை விட்டு வெளியே வருவதற்கு இந்த நொடி நீ தயாராக இருந்தால் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இறை வழியில் உன்னுடைய கால்களை எடுத்து வை. உன் மனக்கண்களாலே இறை வழியில் உன்னுடைய கால்களை எடுத்து வை. ஆண்டவரை நோக்கி, அவர் தரும் மீட்பை நோக்கி உன்னுடைய காலடிகளை எடுத்து வை. ஆண்டவருடைய மனதில் அமைதியை தந்து கொண்டிருக்கிறார். இரக்கத்தையும் சமாதானத்தையும் தரக்கூடிய ஆண்டவர் உன்னுடைய வாழ்விலும் இரக்கத்தையும் சமாதானத்தையும் தருகிறார். எந்த பழக்கமாக இருந்தாலும் அதை இப்பொழுதே மாற்றிவிடுகிறேன் என்று மனதளவில் நினைத்துக்கொள். போதை பழக்கமாக இருக்கலாம், இச்சைக்கு அடிமையாகி இருக்கலாம், தலைக்கணமாக இருக்கலாம், மிதமிஞ்சிய ஆணவமாக இருக்கலாம், நான் தான் என்ற எண்ணமாக இருக்கலாம், உன்னுடன் இருப்பவர்களோடு கோபமாக இருக்கலாம், பிறரோடு பொறாமையாக இருக்கலாம், காழ்ப்புணர்ச்சியாக இருக்கலாம். சகோதரா, சகோதரி, இந்த எண்ணங்கள் எல்லாம் பிறருக்கு தீங்கு தருவதை விட உன்னையே அழித்துக் கொண்டிருக்கிறது. பாவம் மனிதர்களை அழிக்கக்கூடியது, அது பிறரையும் அழித்து தன்னையும் அழிக்கக்கூடியது. ஆனால் இறைவன் தரும் சமாதானம் ஆண்டவருடைய வழியில் பாவங்களை விட்டு உன்னதமான வாழ்க்கை தரும்போது, உன்னதமான வாழ்க்கை வாழும்போது ஆண்டவர் உன்னை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். அவர் உன்னை ஆசீர்வதிக்க தடையாக இருப்பது நீ செய்யக்கூடிய சின்ன சின்ன பாவங்கள் தான். அவர் ஆசீர்வதிக்க தடையாக இருப்பது உன்னுடைய பாவங்கள். ஆண்டவர் விரும்புவது உன்னுடைய கனிவான இதயம். உன்னுடைய இதயத்தில் ஒரு இடம், உன்னுடைய ஆன்மாவில் ஒரு இடத்தை தான் ஆண்டவர் கேட்கிறார். கோபம், வெறுப்பு, பகைமையை ஆண்டவர் விரும்பவில்லை. அவர் இரக்கத்தின் கடவுள். நீயும் இரக்கமுள்ளவனாயிரு. அவர் தேடுவது ஒரு கனிவுள்ள இதயம், ஆணவமான இதயம் அல்ல. நேர்மையான ஒரு உள்ளம், தூய்மையான ஒரு இதயம். இன்றே உன் பாவத்தை விட்டுவிட்டு ஆண்டவரிடம் சரணாகதியாகி உன்னுடைய இதயத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள இது ஒரு தருணமாக இருக்கிறது. இன்று உனக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை தருகிறார். அதை பயன்படுத்தி கொண்டால் நீ மீட்பை கண்டு கொள்வாய். சகோதரா, ஆண்டவர் உன்னை மீட்டுக் கொள்ள வாஞ்சியாயிருக்கிறார். அவரோடு இணைந்து பயணிக்க நீ விரும்புகிறாயா? ஆம் என்றால் இப்பொழுது ஆண்டவருடைய கரங்களில் உன்னை ஒப்புக் கொடுத்து விடு. நாளை என்ற அலட்சியம் வேண்டாம், அடுத்த மணி நேரம் என்ற அலட்சியம் வேண்டாம்.
ஒரு முறை மட்டும் என்ற அலட்சியம் வேண்டாம். சகோதரா, சகோதரி, இந்த நொடியே ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவருடைய கரங்களில் உன்னை ஒப்படைத்து எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் அவரை நோக்கி உன்னை சரணாகதியாக்கிவிடு. இந்த நொடி முதல் உன்னுடைய வாழ்க்கை மாறும். இந்த நாள் முதல் உன்னுடைய வாழ்க்கை மாறும். எடுக்கக்கூடிய காரியங்களில் ஆண்டவர் உன்னோடு இருக்க விரும்புகிறார். அவரிடம் உன்னை சரணாகதியாக்கி உன்னுடைய பாவங்களை விட்டு உன்னுடைய இதயத்தில் அவருக்கு ஒரு இடத்தை கொடு. உனக்காக நானும் ஜெபிக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, உமக்கு விருப்பமில்லாத செயல்களை, உமக்கு விருப்பமில்லாத பாவங்களை விட்டுவிட்டு உம்மிடம் சரணாகதியாக நினைக்கும் இந்த ஆன்மாவை திரும்பி பாரும். உம்முடைய பரிசுத்த கூட்டத்தோடு இவர்களை இணைத்து அன்பு நிறைந்த, இரக்கம் நிறைந்த, சமாதானம் நிறைந்த உலகை உருவாக்கும் கருவிகளாக இவர்களை மாற்றி, இவர்கள் மனதில் சமாதானம், அமைதி குடிகொண்டு, இவர்கள் செய்யும் செயலிலும் சொல்லிலும் நிதானம், பொறுமை அனைத்தையும் கடைபிடித்து உமக்கு உகந்த பிள்ளைகளாக இவர்கள் வாழ அருள் புரிவீராக. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதியும். இவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும். இவர்களை நிறைவாக ஆசீர்வதியும். உம்மோடு சேர்ந்து பயணிக்கும் ஒரு நல்ல இருதயத்தை அவர்களுக்கு இந்த நொடியிலிருந்தே கட்டளையிடுவீராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.